My dear students, இது எலக்ட்ரிக் சார்ஜில் நம்மளுடைய ரெண்டாவது லெக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பற்றி பார்த்தோம். அது நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ் சிலது அதில் லிங்க் ஆகிருக்கும். அதனால் ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ரைட். லாஸ்ட் டைம் அந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஒரு சில்க் கிளாத் இருக்குது, ஒரு கிளாஸ் ராட் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது வில்லியம் கில்பர்ட். நம்ம பேசணும் இல்லையா? இப்போ இந்த கிளாஸ் ராடை இந்த சில்க் கிளாத்தில் உரசும் போது இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே போகுது. அதனால இங்கே பாசிட்டிவ் அயான், அதாவது எலக்ட்ரான் போயிடுச்சுங்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அது மாதிரி மறுபடியும் உரசும் போது இன்னொரு எலக்ட்ரான் போகுது, மறுபடியும் உரசும் போது ஒரு எலக்ட்ரான் போகுது. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இதில் கிடைக்குது அப்படின்னு நம்ம பேசணும். இதே மாதிரி வில்லியம் கில்பர்ட் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். அது என்ன அப்படின்னா ஃபர் அண்ட் எபோனைட். எபோனைட் ராட் அண்ட் ஃபர். ஃபர்ங்கிறது கம்பளி, ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல். எபோனைட்டுங்கிறது ஒரு ஹார்டு பிளாஸ்டிக், இந்த குக்கரில் கைப்பிடிலாம் இருக்கும்ல, அந்த ஹார்டு பிளாஸ்டிக். இப்போ இது ரெண்டையும் அவர் ரப் பண்ணுறார். அப்போ எபோனைட் ராடை எடுத்து ஃபர் கிளாத்தில் உரசுறார். அப்படி ரப் பண்ணும்போது ஃபர் ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, அதனால இதுலேருந்து எலக்ட்ரான் இங்கே போகுது. அப்போ தல் பி பாசிட்டிவ் அயான்ஸ் இன் ஃபர். Electrons are transferred from fur to ebonite. அப்போ ebonite rod will be negatively charged. புரியுதா? ஓகே. இப்போ ஒரு நூலில் கட்டி இந்த கிளாஸ் ராடை நம்ம தொங்க விடுறோம். ஓகே. இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்து சில்கில் ரப் பண்ணோம்னா மறுபடியும் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அதை இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரோம். அப்போ ஒரு ராடு இப்படி இருக்குது, இன்னொரு ராடை பக்கத்தில் கொண்டு வந்தால் அது அப்படி நகருது. ஏன்னா நம்ம இன்னொரு ராடு எடுத்துகிட்டு வர்றது பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரிப்பல்ஷன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறோம். இப்போது நம்ம ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டுருக்கோமே பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராட், அதுக்கு பக்கத்தில் எபோனைட் ராடை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நம்ம என்ன பார்ப்போம்? we will see attraction. அப்போ ஒரு ராட் இப்படி தொங்கிட்டு இருக்கு, பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராட். பக்கத்தில் நீங்கள் எபோனைட் ராட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது இதை நோக்கி இங்கே வருது, இதை நோக்கி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பெல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? அட்ராக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிப்பல்ஷன், அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சது யார்? கூலும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா. கூலும் பை வே ஆஃப் கண்டக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சார். என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்? இது ஒரு ரெயில், இதில் ஒரு நூல், ஒரு கிளாஸ் ஸ்பியர், இது ஒரு கிளாஸ் ஸ்பியர். இதை இதில் தொங்க விடும்போது நல்லா பட்டு துணியில் அந்த கண்ணாடி பால் இருக்குல்ல, அதை நல்லா உரசிட்டு அதை இதில் தொங்க விடுறோம். இன்னொரு இதை நல்லா உரசிட்டு இப்போ தொங்க விடுறோம். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், லைக் சார்ஜஸ் இல்லையா? அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அப்போ என்னாகும்? ஒன்று இந்த பக்கம் போகும், இன்னொன்று இந்த பக்கம் போகும். இந்த மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பாலை நல்லா ரொம்ப உரசுனா அதிகமான சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாலையும் அது மாதிரி நல்ல பட்டு துணியில் உரசுறீங்க, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை தொங்க விட்டோம்னா இன்னும் அதிகமான ரிப்பல்ஷன் நம்ம பார்க்கலாம். தென் இது ரெண்டையும் கொஞ்சம் தள்ளி தொங்க விட்டோம்னா ஃபோர்ஸ் கம்மியாக தான் வரும். அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன பார்ட்டிக்கிளில் நீங்கள் ஒரு 100 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் +100 வரும் இல்லையா? அது ஒரு சின்ன துகள் தானே, அதுதான் பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைமென்ஷன் ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். there are two charges Q1 Q2
அது ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, தூரமாக இருந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த சார்ஜோட மேக்னிடியூட் அதிகமாக இருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். இது அப்படியே கிராவிடேஷன் மாதிரியே தான் இருக்குது, ஆனால் வித்தியாசம் இருக்குது. கிராவிடேஷன் எப்போதுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இது சம்டைம்ஸ் அட்ராக்டிவ் சம்டைம்ஸ் ரிப்பல்சிவ். அது ஒன்று. இன்னொன்று, கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்குல்ல, ஒரு மாஸ் m1 இருக்குது, இன்னொரு மாஸ் m2 இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் r, த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் g இன்டூ m1 m2 பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஜிங்கிறது எப்போதுமே கான்ஸ்டன்ட், பர்மனன்ட் கான்ஸ்டன்ட். இது 6.67 இன்டூ 10⁻⁻11 நியூட்டன், இது மேலே வந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர், அது கீழே வந்துன்னா கேஜி ஸ்கொயர். இது வந்து எப்போதுமே கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம வீட்டில் ஒரு டேபிள் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் உள்ள கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இருக்கும் நம்மகிட்ட. ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் ஒரு மாஸ் ஆஃப் டேபிள். ஓகே, ஒரு உதாரணம் தானே, ஒரு 5 கிலோ. மாஸ் ஆஃப் த சேர் அது ஒரு 2 கிலோ. இது ரெண்டுக்கும் நடுவில், இந்த டேபிளுக்கும் இந்த சேருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் இருக்குல்ல, அது 1 மீட்டர். வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜி இன்டூ m1 இன்டூ m2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டு 10g அப்படின்னு போடுவீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, சும்மா கற்பனை தானே, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு, தண்ணிக்குள்ளே தான் நம்ம டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. இப்போ எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா அதே தான் வரும். குறுக்க தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் வந்து மாறுமா அப்படின்னா மாறாது. இது கிராவிடேஷன். நம்ம படிக்கிறது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏர் அல்லது வேக்குவம் இருக்குன்னு எடுத்துப்போமா. ஓகே, இங்கே ஒரு சார்ஜ் Q1 இருக்குது, சார்ஜ் Q2 இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் ஆர். திஸ் இஸ் பிளேஸ்ட் இன் ஏர் ஆர் வேக்குவம். தென் கூலும் என்ன சொல்கிறாரு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், inversely proportional to square of the distance, and what is the constant of proportionality அப்படின்னா, கிராவிடேஷன் மாதிரி இது ஒரு பெர்மனன்ட் கான்ஸ்டன்ட் கிடையாது. மீடியம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து மாறும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மீடியம் ஏர் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 1/4πε0, அதான் அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ. அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, 1 ஒரு நம்பர், 4π அது நம்பர். வாட் இஸ் திஸ் ε0 அப்படின்னா அதுக்கு பேரு பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸுங்கிறது ஏர் அல்லது வேக்குவம். the interaction between the charges வந்து அந்த மீடியம் எந்த அளவுக்கு பர்மிட் பண்ணுது, அதுதான் பர்மிட்டிவிட்டி. what is the numerical value of this? 8.854 into 10⁻12 10⁻−12 யூனிட் என்ன வரும் அப்படின்னா கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ε0 அங்கே கொண்டு போயிடணும், கொண்டு போயிட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். Q1 Q2 FR ஸ்கொயர்னு இருக்குது, இதை வச்சு நீங்கள் யூனிட் சொல்லிடலாம். 8.85 into 10⁻−12 இது ε0. கணக்குகளில் எப்போதுமே இந்த வேல்யூ வரும் இல்லையா, 1/4πε0 அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 1/4πε0 ஒரு தரம் கால்குலேட்டில் போட்டு பார்க்கலாம். பைனா 3.14, இது 8.85, 10⁻−12 மேலே போச்சுன்னா 10⁻12. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா 9 into 10⁻9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா, ரைட், நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஓகே, தேவைப்பட்டால் நிறுத்திட்டு இன்னொரு தடவை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். இப்போது ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே கணக்குகள் போட ஆரம்பிச்சிருவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் 1-2 ஃபார்முலா சொல்லிவிட்டு நான் கணக்குகள் வந்து போடுறேன். இப்போதைக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, ஏர் மீடியம் 2 charges and separated by distance r, the force in air medium is equal to force between the charges is given by this formula அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நான் என் கையில் 2 சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸை குறைச்சிட்டேன்னா ஃபோர்ஸ் அதிகமாகிடும், டிஸ்டன்ஸை கூட்டினா ஃபோர்ஸ் கம்மியாயிடும். நான் ஒன்றுமே செய்யலை, அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டர், ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் வச்சுருக்கேன். இந்த சார்ஜஸை அது உள்ளே கொண்டு போயிட்டேன்னா ஃபோர்ஸு குறைஞ்சிரும். when there is a dielectric medium between the charges, the force between the charges decreases. இப்போது
இந்த சார்ஜ் அதே சார்ஜ் Q1, அடுத்த சார்ஜ் Q2 சேம், அதே டிஸ்டன்ஸ் R, பட் தே ஆர் இன்சைட் வாட்டர். தே ஆர் நவ் இன் சம் டைஎலக்ட்ரிக் மீடியம். டைஎலக்ட்ரிக்னா அது ஒரு இன்சுலேட்டர். நடுவில் ஒரு மைக்கா ஸ்லாப் இருந்தால் என்ன ஆகும்? அது இந்த இன்ட்ராக்ஷனை குறைக்குது. ஸோ டூ சார்ஜஸ் தே ஆர் இன் அ டைஎலக்ட்ரிக் மீடியம். நவ் வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னா கான்செப்ட் மாறாது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதெல்லாம் மாறாது. பட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி மாறும். அது என்ன ஆகும்? 1/4πε அப்படி வரும். அப்போ force between the charges when they are inside a dielectric medium, it is given by this formula. Okay, then I told you force between the charges in dielectric will be less than force between the charges in air. Okay, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். Okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? equation 1 divided by equation 2 அப்படி போட போறேன். சரியா? So what I am going to do is equation 1/2 போடுறேன். அப்போ force between the charges in air divided by force between the charges in dielectric. இங்கே என்ன இருக்கு? நியூமரேட்டரில் force between charges in air. அப்போ நான் அதை அப்படியே எழுதணும். 1/4πε0 Q1 Q2 by R². இது டினாமினேட்டரில் இருக்கு. அப்போ இதை நான் தலைகீழாக எழுதணும். 4πε R² by Q1 Q2. இப்போ எது எது கேன்சல் ஆகுது அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஏன்னா மீதி எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடுது. இதுதான் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் ஏர் டிவைடட் பை ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் டயலக்ட்ரிக். இந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு பேர் எப்சிலான் ஆர். எப்சிலான்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் த டயலக்ட்ரிக். permittivity of the dielectric. Epsilon naught ஏற்கனவே சொல்லிட்டேன் permittivity of air. What is epsilon r அப்படின்னா அதுக்கு பேரு relative permittivity. Relative permittivity also known as the dielectric constant. Dielectric constant. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் ஏர் இஸ் கிரேட்டர் அப்படின்னு இங்கே பார்த்துருக்கோம். அப்போ திஸ் ரேஷியோ இஸ் கிரேட்டர் தேன் 1. நியூமரேட்டரில் பெரிய நம்பர் இருக்குது, டினாமினேட்டர் சின்ன நம்பர் 10/8 அப்படின்னா மோர் தேன் 1. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் படித்து பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, அனதர் ஒன் ஃபார்முலா பார்த்துட்டு நம்ம வரிசையாக ஒரு 3 கணக்குகள் நம்ம போடலாம். சரி, என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? ஒன்று ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் when they are placed in air பார்த்துட்டோம். 1/4πε0 Q1 Q2 by R². அனதர் ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா when the charges are placed in dielectric 1/4πε Q1 Q2 by R². ஓகே, இன்னொரு விஷயம், இதில் வேற என்ன ஃபார்முலா கிடைக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். அதாவது என்ன கிடைக்குதுன்னா இதை பார்த்தீங்கன்னா யூ கேன் சே எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். அப்படி ஒரு ஃபார்முலா கிடைக்குது. அனதர் ஃபார்முலா இதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் டயலக்ட்ரிக் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் ஏர் டிவைடட் பை எப்சிலான் ஆர் கிடைக்குதா? எஸ், இது மேலே போயிடுச்சு, இது கீழே வந்துருச்சு. இந்த எப்சிலான் ஆர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். நம்ம இதை கே அப்படிங்க சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்த விஷயத்துக்கு நான் வரேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா there are 2 charges, Q1 இங்கே இருக்கு, Q2 இங்கே இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் R இருக்கு. இப்போ குறுக்க ஒரு கண்ணாடி, ஒரு டயலக்ட்ரிக் கொண்டு வரேன். இதோட திக்னஸ் எவ்வளவு சார் அப்படின்னா T. இதுக்கு எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. இப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் அப்படின்னா த ஃபோர்ஸ் இதை ரிப்பல் பண்ணுது, இப்படி புஷ் பண்ணுது, இதை இப்படி புஷ் பண்ணுது இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல். இந்த லைன் இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அலாங் த லைன் ஜாயினிங் த சார்ஜஸ். பாசிட்டிவ்னா they repel.
Okay, how much will be the force? The force will be 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by the effective distance வந்து r minus t plus t root epsilon r whole square அப்படின்னு சொல்லணும். So the formula is this. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரெண்டு சார்ஜ் இருக்குது, ஃபுல்லாக ஏரும் இல்லை, ஃபுல்லாக டயல்ட்ரிங் இல்லை, ஏர் தான் இருக்குது, நடுவில் ஒரு டயல்ட்ரிக் ஸ்லாப் வந்துருச்சு. அப்படி வரும்போது என்ன ஆகும், q1 q2 by r minus t plus t into root epsilon r. ரைட் சார், சார் இந்த ஃபார்முலா கரெக்டு தானா அப்படின்னா நான் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த கண்ணாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேஸ் 1 என்ன சொல்லுவீங்க, ஃபுல் ஏர். கண்ணாடி இல்லை அப்படின்னா புட் த திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஈக்குவல் டு 0, கரெக்டு தானே. கண்ணாடியே இல்லைன்னா திக்னஸ் 0. திக்னஸ் டீக்கு 0 போட்டினா இது போயிடும், இது போயிடும். அப்போ உனக்கு எஃப் டேஷ் என்ன வரும் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught q1 q2 by இதுவும் போச்சு, இதுவும் போச்சு, என்ன வந்துடுது, r square. ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன் ஏர் வந்துடுது. கரெக்டாக இருக்குது. கேஸ் 2 என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே இதில் டயல்ட்ரிக் தான் இருக்குது, ஃபுல் டயல்ட்ரிக் அப்படிங்கிற. அதாவது இந்த கண்ணாடியோட அகலம் வந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்ற. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, புட் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லையா. அந்த திக்னஸ் வந்து அவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ டீக்கு பதிலாக ஆர் போட்டிங்கன்னா எஃப் டேஷ் வில் பி 1 by 4 pi epsilon naught q1 q2 by r minus r plus r root epsilon r whole square. இப்போ இந்த r minus r கேன்சல் ஆயிடுது. ஓகே, இது கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா q1 q2 இருக்குது, 4 pi epsilon naught இருக்குது. இங்கே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் எப்சிலான் ஆரை ஸ்கொயர் பண்ணால் எப்சிலான் ஆர் வருது, தென் ஆர் ஸ்கொயர் வருது. அண்ட் யூ நோ திஸ் எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து எப்சிலான். இந்த ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம், எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். அதை தூக்கி அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா we get the actual formula. Okay, so now what we have got is 1 by 4 pi epsilon naught q1 q2 by r squareங்கிற ஃபார்முலா வந்துருச்சு. இது ரெண்டே பெருக்கும் போது எப்சிலான் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேயா, so this is epsilon. So this is actually the force between the charges in dielectric. கரெக்டான ஃபார்முலா வந்துருச்சு. ஓகே, இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், பார்த்து எழுதிக்கலாம். சரி, ஒரு 3 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு கொஞ்சம் கணக்குகள் நம்ம போடலாம். ஓகே, ரைட். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். தெர் ஆர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குது. இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, என்ன இருக்குது, 3 மைக்ரோ கூலும். யூ நோ வாட் இஸ் மைக்ரோ. இன்னொரு சார்ஜ் இருக்குது, அது என்ன இருக்குது, 5 மைக்ரோ கூலும். செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 1.5 சென்டிமீட்டர். அதை எப்படி எழுதணும், 3/2 சென்டிமீட்டர் 10⁻⁻2 மீட்டர். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். There is a charge q1, there is a charge q2. ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் in the force between the charges. அதாவது நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆன் q2 by q1 பார்த்தாலும் ஃபோர்ஸ் ஆன் q1 by q2ன்னு பார்த்தாலும் ரெண்டுக்குமே ஃபார்முலா வந்து இது அது மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, அது இது மேலே என்ன கொடுக்குது, ரெண்டு சமமாக தான் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா தான் 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by r square. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 9/4, அந்த by 4 மேலே எழுதியிருக்கேன், 10⁻⁻4. இப்போது 9 கேன்சல். இந்த 10⁻⁻4 வரும்போது 10⁻13 10⁻⁻12, அதனால் 10. 4 into 5 20, 20 into 3 60. அப்போ ஆன்சர் 600 நியூட்டன். இந்த 10ஓட பவர்லாம் தப்பு வராமல் கவனமாக பண்ணணும். 9 இருக்குது, இங்கே -4 மேலே வந்தால் ப்ளஸ், -6 -6 இருக்குது, இது 13, இது 12. 13 - 12 is 1. 10⁻1 அப்படின்னா 10, அதனால தான் இந்த 10 எழுதியிருக்கேன்.
ஓகே, ஸோ நீங்கள் ஒரு தரம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தரம் போட்டு பார்க்கலாம், நம்ம கரெக்டாக அந்த ஆன்சர் வருதா, போட தெரியுதா. நவ் ஐ கோ டு த நெக்ஸ்ட் சம். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் போட போகிறேன். ஸோ 2 சார்ஜஸ் ஆர் தேர். இது வந்து 2 மைக்ரோகூலும், இது வந்து 6 மைக்ரோகூலும். இது செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வந்து 2.25 சென்டிமீட்டர், அதாவது 2.25 சென்டிமீட்டர். 0.25னா 1/4, 2 + 1/4 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அது எப்படி எழுதணும்? 9/4 10⁻⁻2 மீட்டர், அந்த மாதிரி எழுதிக்கணும். டெசிமல் வச்சுக்கிட்டு ஸ்கொயர் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ரைட். The entire space between the charges is filled by mica. The epsilon r value for mica is 6. அதாவது ஒரு சார்ஜ் இருக்கு, இன்னொரு சார்ஜ் இருக்கு, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் ஒரு மைக்கா ஸ்லாப் இருக்கு, அந்த திக்னஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபுல் டயலெக்ட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் when they are placed inside a dielectric அப்படின்னா 1/4 epsilon q1 q2 by r square. அடுத்த ஸ்டெப் என்ன போடுவோம்? this is 1/4 இந்த எப்சிலான்ங்கிறது எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். 4 எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? q1 q2 by r square. So let us substitute. 1/4 epsilon naught is 9 into 10⁻9. கீழே ஒரு epsilon r இருக்கு, மைக்காக்கு 6. இப்போ வாட்டர் அப்படின்னா 80. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ், தட் இஸ் 2 மைக்ரோகூலும் இருக்கு, இன்னொன்று 6 மைக்ரோகூலும் இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் இந்த ஆர் ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ 81/16, 16 மேலே எழுதிட்டேன், 10⁻⁻4. ஓகேயா? இந்த நம்பரை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூட அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். இப்போ 9 இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், யூ கெட் 9. இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வருது அப்படின்னா 32, கீழே 9. அதுக்கப்புறம் போன கணக்கில் இருந்த மாதிரி 13 - 12, அப்போ ஒரு 10, அப்போ 320/9. 320 டிவைடட் பை 9 அப்படி வருது. 3 9 27, 5 50, அப்போ 5 9 45, பாக்கி 5, 35.55 அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ 35.56 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த கணக்குக்கு நம்ம போகலாம். இது என்ன அப்படின்னா, இந்த மூணாவது ஃபார்முலா சொன்னேன்ல, 2 சார்ஜ் இருக்குது, நடுவில் ஏர் இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு டயலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்குது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. போட்டிங்களா? ஹியர் த சார்ஜ் 1 வந்து 4 மைக்ரோகூலும், இன்னொரு சார்ஜ் இருக்குது, தட் இஸ் 6 மைக்ரோகூலும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 4 சென்டிமீட்டர். அப்புறம் திக்னஸ் ஆஃப் த டயலக்ட்ரிக் ஸ்லாப் இருக்குல்ல 1 சென்டிமீட்டர். அண்ட் த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இது டைப் பண்ணுறது மிஸ் ஆயிடுச்சு, டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் 9. ஓகே, போடுங்க. ரைட், நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் நோ த ஃபார்முலாஸ். எந்த லெசனாக இருந்தாலும் கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும், மனப்பாடமாக இருக்கணும், எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா த ஃபார்முலா இஸ் 1/4 எப்சிலான் நாட் q1 q2 பை அந்த எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வாட் இட்.
இப்போ இதை கண்டுபிடிக்க இது எஃப் டேஷ்னு வேணால் பேர் வச்சுக்கலாம். வாட் இஸ் 1/4 epsilon naught? 9 into 10 power 9. வாட் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்? 4 into 10 power minus 6. அடுத்தது 6 into 10 power minus 6. ஓகே, டிவைடட் பை இந்த இதெல்லாம் பார்க்கலாம். 4 centimeter, அப்போ 4 into 10 power minus 2. அடுத்தது 1 centimeter, 1 into 10 power minus 2. அடுத்தது t என்னது? 1 into 10 power minus 2. ரூட் எப்சிலான் ஆர் அப்படின்னா ரூட் 9 ஹோல் ஸ்கொயர். அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து 9 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு, இது -12 + 9, அப்போ -3. இந்த 10 power -2 எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்க, அதை வெளியில் எடுத்துருங்க. 10 power -4 உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 4 -1 ரூட் 9னா அது ஒரு 3. புரியுதா? இப்போ இந்த -4 மேலே கொண்டு போங்க. அப்போ 9 into 4 into 6 into 10 கீழே டிவைடட் பை 4 - 1னா 3, 3 + 3னா 6, 6 ஸ்கொயர்னா 36. இப்போ நமக்கு என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படின்னா 9, 4, 36. பாக்கி என்ன ஆன்சர்? 60 Newton. So you understand this question? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கூலும்ஸ் லா பிட்வீன் 2 சார்ஜஸ் ஒன்லி. நான் அடுத்த வீடியோவில் மெனி சார்ஜஸ் இருக்கிறது போட போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா 2 சார்ஜ் மட்டும் இருக்கக்கூடிய கணக்குகள். இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன பார்த்தோம்? 2 சார்ஜ் நடுவில் ஏர். அடுத்த கணக்கு எப்படி பார்த்தோம்? 2 சார்ஜ் பட் இன்சைட் டயலக்ட்ரிக். மூணாவது கணக்கு என்ன பார்த்தோம்? 2 சார்ஜ் நடுவில் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் டயலக்ட்ரிக். ரைட். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ அடுத்து என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா, ஒரு நூலில் ஒரு சீலிங்கில் ஒரு ஆணியில் கட்டி ஒரு நூலில் ஒரு பால், அதே சைஸுக்கு இன்னொரு நூல், ஓகே, அதே லெங்க்த்துக்கு இன்னொரு நூல், இன்னொரு பால். அப்போ அது ரெண்டும் அப்படி தொங்கிட்டு இருக்கு. இப்போ அது ரெண்டுக்குமே நம்ம சார்ஜ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பெல் பண்ணுது. அப்போ என்ன ஆயிடுது? ஒன்று இந்த பக்கம் போயிடுது, ஒன்று இப்படி போயிடுது, இன்னொன்று அந்த பக்கம் போயிடுது. ஏன்? பிகாஸ் ஆஃப் லைக் சார்ஜ் வி ஹவ் கிவன் Q1 Q2 அப்படிங்கிற சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால ரெண்டும் இப்படி ரிப்பல் ஆகி இப்படி போயிருக்கு. இந்த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து L, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இஸ் X. அப்படி ஒரு கோடு போட்டு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. இந்த பாலுடைய வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணோம், வெயிட் mg இப்படி ஆக்ட் பண்ணோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F k into Q1 Q2 by x ஸ்கொயர், அது இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணோம். இந்த நூலில் ஒரு டென்ஷன் T இப்படி ஆக்ட் பண்ணோம். என் கையில் ஒரு நூல் மட்டும் இருக்குன்னா எந்த டென்ஷனும் இருக்காது. அந்த நூலில் ஒரு வெயிட்டை கட்டி தொங்க விட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே 2 விதமான ஃபோர்ஸு, நாட் ஓன்லி த வெயிட், டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்குது, ஹரிசாண்டலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் இருக்குது. அதனால் இதில் இந்த டென்ஷன் வருது. இட் இஸ் ஃபிக்ஸ்டு அட் திஸ் பாயிண்ட். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் வந்து நோட் புக்கில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் கவனிக்கலாம். ஓகேயா? இப்போ இதில் ஒரு 2 காம்போனன்ட், இந்த டீயை வந்து நான் ரிசால்வ் பண்ணுறேன், இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த டீயுடைய ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட், இந்த காம்போனன்ட் வந்து டி காஸ் தீட்டா, இங்கே வரக்கூடிய காம்போனன்ட் வந்து டி சைன் தீட்டா. யாருக்காவது இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட்ங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் குயிக்காக நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. The force is going like this. It is at an angle theta. ஜென்ரலாக ஒரு ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸுக்கு 2 காம்போனன்ட் நம்ம எடுக்கிறோம். அப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதாவது நம்ம இந்த O அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து
இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த எம் வழியாக நம்ம போகிறோம். ஓஏ அதுக்கு எம் வழியாக போகிறோம். ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஓஎம் வெக்டர் ப்ளஸ் எம்ஏ வெக்டர். இப்படி போய் அப்படி போகிறோம். வெக்டருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். டிஸ்டன்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். எந்த இடத்துல புறப்படுறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், அதுதான் முக்கியம். இப்படி போய் போனாலும் ஓவில் புறப்பட்டு ஏக்கு போகிறோம், இப்படி போனாலும் ஓலேருந்து ஏக்கு போகிறோம். இந்த மாதிரி நம்ம போகிறோம். இப்போ இதுக்கு பேர் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எஃப் அண்ட் திஸ் இஸ் கால்ட் த வெர்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போ சிம்பிள் ட்ரிகனாமெட்ரி தெரிஞ்சால் போதும். சைன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். The vertical component is actually f sin theta. What is the horizontal component அப்படின்னா just cos theta என்னன்னு எழுதுவீங்க. அப்போ cos theta அப்படின்னா என்ன? adjacent side by hypotenuse. Therefore you get what is fx? f cos theta. அப்போ இதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் f cos theta, ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து f sin theta. அது மாதிரி இந்த தீட்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய லைன் y axis அது t cos theta. இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்கிறது தான் டி சைன் தீட்டா. பட் அந்த டி சைன் தீட்டாவை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஒரு வெக்டர்னா அதோட லெங்க், அதோட டைரக்ஷன், அதுதான் முக்கியம். அதை இந்த இடத்துல வேணாலும் வரையலாம், வேறு எங்கே வேணாலும் போய் வரையலாம். ப்ரொவைடட் சேம் டைரக்ஷன் சேம் மேக்னிடியூட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இது தான் நம்ம இந்த இடத்துல வரைகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாலும் அப்படி வந்து அப்படி நிற்கிது, மேலையும் போல கீழையும் போல அந்த பக்கம் போல. அப்போ ஈக்லிபிரியம். அப்போ யூ கேன் ஈக்குவேட் த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ். அப்போ என்ன மாதிரியான ஃபார்முலா நமக்கு கிடைக்குது நம்ம பார்க்கலாம். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? See, t sin theta equate the horizontal component is k q1 q2 by x square. Okay, t cos theta ங்கிறது mg. You divide this 1 and 2. What do you get? Sin by cos tan theta is equal to k q1 q2 by x square mg. இப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து L, இது வந்து Y, இது வந்து x by 2. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து x, அதில் பாதி டிஸ்டன்ஸ் x by 2, இது வந்து தீட்டா. ஸோ tan தீட்டா அப்படின்னு சொன்னால் நம்ம x by 2y அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அதை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கலாம். x by 2y is equal to k q1 q2 by x square mg. Therefore, இந்த x square மேலே கொண்டு வந்தீங்கன்னா x cube is equal to 2y k q1 q2 by mg. This formula you should know. Okay, இது எழுதிக்கங்க. So, two pit balls are suspended using silk threads from the same point on the ceiling. அப்படிங்கிற மாதிரி கணக்கு. xங்கிறது the distance of separation between the charged balls. Okay, x cube is equal to 2yk q1 q2 by mg. இப்போ identical charges are given அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து 2yk q square by mg அப்படி சொல்லுவீங்க. 2yk q square by mg. ஓகே, சப்போஸ் ஒரு கணக்கில் இந்த லெங்த் ரொம்ப ரொம்ப பெருசு கம்பேர் டு த செப்பரேஷன் ஆஃப் த சார்ஜஸ் வந்து ரொம்ப சின்னது, லெங்த் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தால் அப்போ என்ன ஆகும்? இந்த லெங்த் ரொம்ப பெருசாக இருக்குது, செப்பரேஷன் கம்மியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்டா இஸ் வெரி ஸ்மால். தீட்டா இஸ் வெரி ஸ்மால். தீட்டா வெரி ஸ்மால் அப்படின்னா tan theta is approximately equal to sin theta. சரியா? சப்போஸ் இது ஏன் அப்படின்னு புரியலன்னா
சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் வரைகிறீங்க, இது ஒரு சென்டிமீட்டர், இது ஒரு 100 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ பித்தோகரஸ் தியரம் படி நீங்கள் இந்த ஹைபாட்னியூஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போடும்போது இது 100 ஸ்கொயர் 10,000, 10,001, 10,001. ஸோ ரூட் ஆஃப் 10,001 அப்படின்னு போடுவீங்க. இது 100.004 அந்த மாதிரி சம்திங் வரும். வெரி வெரி ஸ்மால் நம்பர். அப்போ டான் தீட்டா எவ்வளவு அப்படின்னா அது 1/100 வரும். சைன் தீட்டா எவ்வளோன்னா 1/100.004 அப்படின்னா எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் சேம், ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ when theta is very small, tan theta equal to sin theta அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதை எடுத்துறேன். இப்போ tan theta sin theta ஈக்குவல் அப்படின்னு போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன் மோர் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இப்போ நமக்கு இங்கே tan theta is equal to k q1 q2 by x square mg ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி tan theta equal to sin thetaங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? sin theta is equal to k q1 q square by x square mg அப்படின்னு நம்ம சொல்லலாம். k q square by x square mg அப்படின்னு சொல்லலாம் sin theta. sin thetaனா இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா sin thetaங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் x by 2l அப்படி வருது. அப்போ sin thetaக்கு பதிலாக x by 2l போடும்போது வாட் ஃபார்முலா we get அப்படின்னா x by 2l equal to k q square by x square mg. therefore இந்த x square இங்கே கொண்டு வந்துட்டோம்னா we will get x power 3 is equal to 2l k q square by mg. இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே l இருக்குது, இங்கே y இருக்குது, அவ்வளவுதான். ஸோ இங்கே வந்து tan தீட்டான்னு போடும்போது 2yk q square by mg வருது. இங்கே 2lk q square by mgன்னு வருது. ரெண்டும் இது ஆக்சுவல் ஃபார்முலா, இது அப்ராக்சிமேட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம போடலாம். ஓகே தானே? எஸ், அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளத்துக்கு போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து நோட்டில் இதெல்லாம் எழுதி பார்த்து ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும். ரைட். Two small conducting balls of identical mass. Mass வந்து 20 கிராம் இருக்கு. 20 கிராம் இருக்குன்னா 20 into 10 power minus 3 கிலோகிராம் இருக்கு மாஸ். ஐடென்டிக்கல் சார்ஜஸ், ரெண்டு சார்ஜும் ஈக்குவலாக இருக்குது. சரி, ஓகே. எவ்வளோ இருக்குது? 10 power minus 10 கூலும். ஹேங் ஃப்ரம் நான் கண்டக்டிங் த்ரெட்ஸ் ஆஃப் லெங்க்த். அந்த எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 சென்டிமீட்டர். 300 சென்டிமீட்டர்னா 3Lங்கிறது 3 மீட்டர். ஓகேயா? 300 சென்டிமீட்டர் இஸ் 3 மீட்டர். இஃப் த ஈக்லிபிரியம் செப்பரேஷன் ஆஃப் த பால் இஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு எல், அப்படின்னா என்ன அர்த்தம்? தீட்டா இஸ் ஸ்மால். தீட்டா இஸ் ஸ்மால்னா நம்ம சைன் தீட்டா ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம், இல்லைனா டான் தீட்டா ஃபார்முலா எடுப்போம். அப்போ தீட்டா இஸ் ஸ்மால்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு டான் தீட்டா. தேர்ஃபோர் யூ வில் கெட் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2lk q ஸ்கொயர் பை mg. இந்த கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா நான் 2yk q ஸ்கொயர் பை mg அப்படி எழுதுவேன். இப்போ கேள்வி என்ன? வாட் இஸ் எக்ஸ்? அதை கண்டுபிடிங்க. ஜிக்கு வந்து நீங்கள் 10ன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கமான். நவ் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2l. எல் எவ்வளவு? 3 மீட்டர். கேனா என்ன? 9 into 10 power 9. q ஸ்கொயர், q கொடுத்துருக்காங்களே, q ஸ்கொயர்னா 10 power minus 20 by mg. மாஸ் எவ்வளவு? 20 into 10 power minus 3. அப்புறம் g வந்து என்ன? 10. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அல்லது கவனிச்சுக்கலாம். இப்போ நமக்கு 220 கேன்சல்னா 100, 10 into 10 100, 10 power minus 3னா 10 power minus 1, மேலே போனால் 10 power 1. அந்த 10 power 1 இதோட சேரும்போது 9 into 3 27,
10 பவர் 10 10 பவர் மைனஸ் 20 எப்படி இருக்கு. இப்போ மொத்தமாக எவ்வளவு இருக்கு? 10 பவர் மைனஸ் 10, 10 பவர் மைனஸ் 10. ஸோ கியூப் ரூட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது வந்து 27 பர்ஃபெக்ட் கியூப், 10 பவர் மைனஸ் 9 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப், there is a 10 பவர் மைனஸ் 1, அதை வந்து நம்ம இப்போ 10 அப்படி எழுதிக்கலாம். இது x பவர் 3. அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் வாட் இஸ் x அப்படின்னா, கியூப் ரூட் எடுத்துட்டோம் 3, கியூப் ரூட் எடுத்துட்டோம் 10 பவர் மைனஸ் 3. இங்கே கியூப் ரூட்டு எடுக்க முடியாது, 10 பவர் 1/3. இது வந்து மீட்டரில் இருக்குது. ஸோ வி கேன் சே 3 by 10 பவர் 1/3 millimeter. That is the answer to this question. ஓகே, இதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, 2க்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, கூலம்ஸ் லா அப்ளை பண்ணி 2 சார்ஜை மட்டும் வச்சு கணக்கு போட்டுட்ருக்கோம். வி ஆர் நாட் டூயிங் ஃபார் அ சிஸ்டம் கண்டெய்னிங் 3 சார்ஜஸ் ஆர் 4 சார்ஜஸ். அது அடுத்த கிளாஸ். இதுவும் இதே பிட் பால்ஸ் கணக்கு தான். கொஸ்டினை படித்து பார்க்கலாம். 2 identical charged spheres are suspended by strings of equal length. The strings make an angle 30 degree with each other. Okay, when suspended in a liquid, the angle remains the same. அதாவது இந்த 2 பால்ஸ் இருக்குது, இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இது அப்படியே தண்ணிக்குள்ளே கொண்டு போயிட்டோம். அப்போ நம்ம தண்ணிக்குள்ளே கொண்டு போகும் பொழுது மறுபடியும் அந்த ஆங்கிள் அதே 30 டிகிரி தான். when they are immersed inside a liquid, மறுபடியும் அதே தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? the density of the material of the sphere கொடுத்துருக்காங்க, density of the liquid கொடுத்துருக்காங்க. density of the material 1.6 gram per centimeter cube and the density of the liquid வந்து 0.8 gram per centimeter cube. அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கை நம்ம இப்போ போடலாம். கவனி, இது வந்து ஃப்ளூயிட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஏர் மீடியமில் இருக்கும் பொழுது இதில் வரக்கூடிய வெயிட், இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது டென்ஷன் T. இந்த ஆங்கிள் தீட்டான்றதுனால இது தீட்டா. ஸோ யூ நோ திஸ் இஸ் T காஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் T சைன் தீட்டா. ஸோ நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட் you will get this. Equating the vertical components you will get this. Then ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா tan theta is equal to F by W உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு டயக்ராம் நீங்கள் போட்டுக்கிறீங்க. இது என்ன டயக்ராம்? இன்சைட் தட் லிக்விட். சார்ஜ் அதே தானே? அதே சார்ஜ் தான். டிஸ்டன்ஸும் அதே தான். ஏன் அந்த டிஸ்டன்ஸும் அதே தான் இருக்குது? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஆங்கிள் மாறவே இல்லை. இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் மாறவே இல்லை. அப்போ எல் எக்ஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ இதே கால்குலேஷன் நீங்கள் போடும்போது இங்கே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால திஸ் இஸ் இன்சைடு வாட்டர், இன்சைட் சம் லிக்விட். அப்படி இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸுக்கு பேர் ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் அண்ட் டைஎலக்ட்ரிக். இந்த வெயிட்டுக்கு பேர் அப்பேரண்ட் வெயிட், தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிட். இதே கான்செப்டை இங்கே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் கெட் F dash by W dash. tan theta equal to இது தீட்டா, இது வந்து தீட்டா. அப்போ இது T அப்படிங்கிறப்ப இது T cos theta, இது T sin theta. ஸோ அதே கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது? இந்த மாதிரி கிடைக்கிது. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் சே F W dash is F dash W. F W dash is F dash W. ஓகேயா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓகே,
இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபோர்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் அப்படியே வரிசை எழுதிடுறேன். ஃபோர்ஸுங்கிறது 1/4πε0 Q1 Q2 by x². இது வந்து ஏர் மீடியம் F. எஃப் டேஷுங்கிறது என்ன, டைஎலக்ட்ரிக் மீடியம் 1/4πε0 εr Q1 Q2 by x². ஓகே. டபிள்யூங்கிறது என்ன, டபிள்யூங்கிறது எம்ஜி. எம்ஜிங்கிறத வால்யூம் இன்டூ டென்சிட்டி இன்டூ ஜி சொல்லலாம். அப்பேரண்ட் வெயிட் டபிள்யூ டேஷ் எப்படி சொல்கிறது, டென்சிட்டி வந்து ரோ மைனஸ் சிக்மா ஜி. ஓகே. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறீங்க. அப்போது எஃப்க்கு பதிலாக சார் 1/4πε0 Q1 Q2 by x² போட்டுக்கலாம். பக்கத்தில் W டேஷ் இருக்குது, V இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா ஜி இருக்குது. இந்த பக்கம் இருக்குது எஃப் டேஷ் 1/4πε0 εr இருக்குது. Q1 Q2 by x² இருக்குது. அதுக்கப்புறம் W இருக்குது, V ரோ ஜி இருக்குது. இப்போ என்னென்ன கேன்சல் ஆகுதோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குது, ரோ மைனஸ் சிக்மா இங்கே இருக்குது, இங்கே ரோ பை εr இருக்குது. மீதி எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 1/4πε0 கேன்சல் ஆயிடுச்சு, Q1 Q2 கேன்சல் ஆயிடுச்சு, x² கேன்சல் ஆயிடுச்சு, VG எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அடிப்படாதது மட்டும் கீழே இருக்குது. இப்போ நமக்கு கேள்வி, வாட் இஸ் த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் εr ஈக்குவல் டு ரோ பை ரோ மைனஸ் சிக்மா. ஒரு மாடலில் ஒரு கணக்கு போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த கணக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நல்லா மனப்படமாக வச்சுக்கணும். இனிமேல் இன்னொரு கணக்கு வரும்போது ஃபுல்லாக டெரைவ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. டக்குன்னு என்ன சொல்லணும், டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரோ பை ரோ மைனஸ் சிக்மா. அந்த ரோ அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.6. ரோ மைனஸ் சிக்மா அது எவ்வளோ வருது, 1.6 மைனஸ் 0.8. இது வந்து 1.6, கீழே 0.8. அப்போ ஆன்சர் என்ன, 2. ஸோ த டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் of the liquid is actually 2. எப்போதுமே டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ங்கிறது ரிலேட்டிவ் பர்மிட்டிங்கிறது மோர் தேன் 1, ஒன்றை விட அதிகமாக இருக்கணும். இதில் 2. ஓகே, இந்த ப்ராப்ளம் எழுதிக்கலாம். ஸோ நவ் ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். சரியா? இப்போ ஒரு சில பேர் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பாங்க. அப்படி வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூடியூப் வீடியோஸ். ஸோ வீட்டில் இருந்த வாக்கில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், எந்த செலவும் இல்லை. ஆனால் ஆர்வம் இருக்கணும், ஒரு நோட்டு பேனா வச்சுக்கணும், கம்ப்ளீட்டாக அந்த கணக்கெல்லாம் எழுதி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், பரீட்சையில் மார்க் வாங்குறதுக்கு முடியும். ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது வி கால் திஸ் ஆஸ் PYQ, previous year question. Okay, previous year in NEET. ஓகே, கொஸ்டினை படித்து நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இதை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் லீக் ஆகுது, அதனால் இந்த ஸ்பியரும் ஒன்றை நோக்கி ஒன்று வருது, அதோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இங்கே சார்ஜ் Q, டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்போ என்னாச்சு, சார்ஜ் லீக் ஆகுது, சார்ஜ் குறையுது. அப்போ ஃபோர்ஸ் குறையிறதுனால இந்த எக்ஸ் வந்து குறையுது, இப்போ நெருங்கி வருது. அப்போ என்ன வெலாசிட்டியில் அது வரும்? தட் இஸ் தி கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த கேள்வி இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டி வெரி மச் லெஸ் தேன் எல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம், தீட்டா இஸ் ஸ்மால். அப்போ சைன் தீட்டா ஃபார்முலா. சைன் தீட்டா ஃபார்முலானா உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா, x³ is equal to 2LKQ²/mg. ஓகே, ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதில் எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா, எக்ஸ் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் வேரியபிள், சார்ஜ் லீக் ஆகிக்கிட்டே இருக்குது வேரியபிள், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். மாஸ் ஆஃப் த பால் இஸ் அ கான்ஸ்டன்ட், acceleration due to gravity, இந்த length of the string, எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு என்ன சார் புரியுது அப்படின்னா, x³ is proportional to Q² அப்படி புரியுது. அப்போ நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூட் எடுத்துக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். x⁻³ /2 proportional to Q.
அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், இதை ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் திஸ். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஓகே, 3/2 x power 1/2 dx by dt proportional to dq by dt. The charge begin to leak from the sphere at a constant rate. So constant rate, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, dq by dt is a constant அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்லணும், this implies 3/2 x power 1/2 dx by dt என்ன, velocity proportional to constant. Proportional to constant, that is equal to constant. அப்போ x power 1/2 v equal to, இந்த 3/2 இங்கே வந்தால் 2/3, 2/3 into constant is a constant. அப்போ velocity எவ்வளவு இருக்குது அப்படின்னா c by x power 1/2. So answer to this question is velocity is proportional to x power minus 1/2. உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். Okay, this is a question you can note down. Take a screenshot if you want. இப்போ அடுத்த கேள்வி கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதுவும் நீட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் என்ன இருக்குது, 2 pit balls carrying equal charges are suspended from a common point by strings of equal length. The equilibrium separation is r. Now the strings are rigidly clamped at half of the height. இந்த இடத்துல அதை மாற்றோம். அப்போ the equilibrium separation r dash எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இதில் ஏதாவது L வெரி வெரி பிக் கம்பேர்ட் டு எக்ஸ் அப்படி இருக்கா, அப்படிலாம் இல்லை. அப்போ tan theta ஃபார்முலா, tan theta ஃபார்முலானா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, யூ வில் சே எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2LK பதிலாக 2YK by mg. இதுதான் இப்போ நம்ம எழுத வேண்டிய ஃபார்முலா. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு நம்மளுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆருக்கு பதில் எக்ஸுக்கு பதிலாக ஆர்னு போட போகிறேன். அப்போ ஃபார்முலா இஸ் ஆக்சுவலி ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2YK² by mg. ஓகே சொல்லுங்கள். செகண்ட் டயக்ராம், இந்த ஒய்க்கு பதிலாக y/2, இது வந்து ஆர் டேஷ். அப்போ என்ன எழுதணும் நம்ம, r dash cube is equal to y/2, 2 cancel, YK² by mg. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த YK² by mg தூக்கி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை இங்கே போடலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், r³ is equal to 2 into r dash cube. இப்போ ரெண்டு பக்கம் கியூப் ரூட் எடுத்தோம்னா r is equal to 2 power 1/3 r dash. அப்போ வாட் இஸ் த செப்பரேஷன்ங்கிற கேள்விக்கு பதில் என்ன, r/2 power 1/3. ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதெல்லாம் எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும். அடுத்த கணக்குக்கு நான் போகிறேன். அதாவது நிறைய ப்ராப்ளம்ஸ் போடும்போது தான் அந்த கான்செப்ட்ஸ் தெளிவாகும். நான் சொல்லித்தரக்கூடிய ஃபார்முலா வந்து வெரி சிம்பிள். ஒரு சார்ஜ் Q1, இன்னொரு சார்ஜ் Q2, டிஸ்டன்ஸ் R. தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் 1/4πε0 Q1 Q2 by r², அவ்வளோதான். ஆனால் அதில் கணக்குகள் நிறையா போட்டால் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, படித்து பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நான் அதில் எல்லாத்தையுமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் மாதிரி அதை போட்டு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். 2 pit balls each carrying charge Q are hung from the hook by 2 strings. ஓகே, it's found that when each charge is tripled, the angle between the strings is doubled. இப்போ ஆக்சுவலாக ஒரு ஆங்கிள் தீட்டா இருக்குங்க.
இந்த சார்ஜ் Q1 Q2ங்க, இது எக்ஸுங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சார்ஜஸ் ஆர் ட்ரிப்பிள்டு 3Q1 3Q2, the angle is doubled. இதுதான் சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் த இனிஷியல் ஆங்கிள், இந்த தீட்டா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துக்குங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அது எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் லெங்த் எல், த லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது மாறாது. ஓகே, அப்படி தான் கணக்கில் கொடுத்துருக்கு. அதில் தான் வந்து சார்ஜ் ட்ரிபிள் பண்ணால் என்ன ஆகுது, ஆங்கிள் 2 டைம்ஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்மளோட ஃபார்முலா டெரிவேஷன் என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் எஃப், இங்கே ஒரு வெயிட் mg, அப்புறம் இந்த ஆங்கிள் θ/2. ஓகே, இந்த θ/2 அப்படின்னு எழுதாமல் நான் ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன். பாதி ஆங்கிள் ஆல்ஃபா அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஆல்ஃபா. ஸோ இப்போ இது வந்து என்ன, t cos ஆல்ஃபா, இது என்னது, t sin ஆல்ஃபா. அப்போ என்ன டெரிவேஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, t sin ஆல்ஃபா இஸ் f k q1 q2 by x square t cos alpha is equal to mg. So tan alpha is equal to k q1 q2 by x square mg. கரெக்டா? இதில் இந்த k கான்ஸ்டன்ட், q1 q2 கான்ஸ்டன்ட், ஆனால் x வந்து இங்கே சின்னதாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸை மாற்ற போகிறேன். வாட் இஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு கேட்குறேன். சைன் ஆல்ஃபானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினஸ். அப்போ எக்ஸுங்கிறது என்ன, 2l சைன் ஆல்ஃபா. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கே q1 q2 x ஸ்கொயர் அப்படின்னா 4l ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஆல்ஃபா mg. ஓகே, ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம எழுதுனதை அடுத்த டயக்ராமுக்கு நம்ம போட போகிறோம். ஓகே, அடுத்த டயக்ராமில் என்ன பண்ணணும், இதில் பாதி எடுத்த மாதிரி இதில் பாதி எடுக்கணும். 2 தீட்டாவில் பாதி தீட்டா. தீட்டாங்கிறது என்ன, இது 2 ஆல்ஃபா. அப்போ இங்கே 2 ஆல்ஃபா வரப்போகுது, இங்கே 3Q2 3Q1 வரப்போகுது. அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, tan 2 ஆல்ஃபா கே 3Q1 3Q2 அப்புறம் 4l ஸ்கொயர் sin ஸ்கொயர் 2 ஆல்ஃபா mg. யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் டயக்ராம். இப்போ இந்த sin ஸ்கொயர் 2 ஆல்ஃபா இங்கே எடுத்துகிட்டு வரேன். tan 2 ஆல்ஃபா sin ஸ்கொயர் 2 ஆல்ஃபா, இங்கே என்ன இருக்குது, 9k q1 q2 by 4l ஸ்கொயர் mg. சரி, இந்த k q1 q2 by 4l ஸ்கொயர் mg அப்படிங்கிறப்ப இங்கே sin ஸ்கொயர் ஆல்ஃபாவை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா k q1 q2 by 4l ஸ்கொயர் mg வருது. அப்போ இந்த டேர்ம் k q1 q2 by 4l ஸ்கொயர் mg இங்கே இருக்குல்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுங்க, tan 2 ஆல்ஃபா sin ஸ்கொயர் 2 ஆல்ஃபா is equal to 9 times tan ஆல்ஃபா sin ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆன்சரில் எந்த ஆன்சர் இங்கே எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ஆல்ஃபாக்கு 30 டிகிரி போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆல்ஃபாக்கு 30 டிகிரி போட்டால் tan 60, tan 60னா √3, இங்கே sin 60 √3/2 ஸ்கொயர் பண்ணால் 3/4, இங்கே 9 into tan 30 1/√3 sin 30 1/2 ஸ்கொயர் பண்ணால் 4.
இப்போ இந்த √3 இந்த 9 கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3√3. அப்போ இந்த பக்கமும் 3√3/4, அந்த பக்கமும் 3√3/4. அப்போ ஆல்ஃபாக்கு 30ங்கிறது கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வாட் இஸ் த, இதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தென் வாட் இஸ் த இனிஷியல் ஆங்கிள்? தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க கணக்கில். தீட்டாங்கிறது என்ன? 2α. ஆல்ஃபாங்கிறது எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ இந்த கணக்கு கரெக்டான ஆன்சர் 60 டிகிரி. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நான் இதுக்கு முன்னாடி போட்ட 2 கணக்கும் நீட்டில் கேட்ட கணக்கு, இது ஜேஇயில் கேட்ட கணக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திஸ் இஸ் ஆல்சோ. அடுத்தது போகிறேன். ஓகே, இதை படித்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். பிகாஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு அது ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு கணக்கு 2 கணக்குங்கிறது வந்து பிரச்சனைக்கு வழி இல்லை. நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நிறையா சப்ஜெக்ட் நாலேஜ் தேவைப்படுது. நிறையா சப்ஜெக்ட் நாலேஜ் தேவைப்படுதுன்னா நிறையா கணக்கு பண்ணணும். சார் எப்படி சார் நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு லெசன்லையும் குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 300 MCQ ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொன்றுலையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். மொத்தம் 28 சாப்டர் இருக்குது. ஒன்றுலையும் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். 24, 6, 7, 8 84 8400 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு நல்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள். ஒரு ஐஸ் பாக்ஸுக்குள்ளே 2 சார்ஜ் இருக்குது. Q1, Q2. டிஸ்டன்ஸ் x. ஐஸ் மெல்ட் ஆயிடுச்சு. அப்படி மெல்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சார்ஜஸை பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். x டேஷ் பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே என்ன ஃபோர்ஸ் வந்துச்சோ, the force between the charges முன்னாடி என்ன இருந்ததோ இப்போவும் அதே தான் இருக்குது. அதான் கணக்கு. 2 balls with equal charges are in a vessel with ice. The distance is 25 centimeter. On forming water, the balls are brought nearer. அதாவது நம்மளுடைய எக்ஸுங்கிறது 25 சென்டிமீட்டர், எக்ஸ் டேஷுங்கிறது 5 சென்டிமீட்டர். ஃபோர்ஸ் இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஃபார் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தெம் பி சேம் இன்ட்ராக்ஷன், சேம் ஃபோர்ஸ். த dielectric constant for water is 80. Dielectric constant for ice is how much? That is the question. ஓகே, பார்க்கலாம். ஸோ த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் இன்சைட் த dielectric மீடியம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1/4πε0ε r. dielectric constant 1, K1 பேர் வச்சுக்கிறேன், is K1 Q1 Q2 by x1 ஸ்கொயர். இந்த பக்கம் 1/4π, 2 ஃபோர்ஸும் ஈக்குவல், அதனால் ஈக்குவல் போகிறேன். K2 Q1 Q2 by x2 ஸ்கொயர். இப்போ எது ஈக்குவல் அப்படின்னா K1 x1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K2 x2 ஸ்கொயர். இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இது 2 தான் பாக்கி இருக்குது. அது டினாமினேட்டில் இருந்தாலுமே இது இங்கே வந்துருச்சு, அது அங்கே போயிடுச்சு. ரைட்டா? இது ஈக்குவல். இப்போ இது வந்து ஐஸ். ஓகே, ஐஸ் கண்டுபிடிக்கணும். ஐஸில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஐஸில் டிஸ்டன்ஸ் வந்து 25. வாட்டரில் dielectric constant 80. வாட்டரில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அதனால் அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் இல்லையா? இப்போ நமக்கு இந்த 25 5 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ K1ங்கிறது என்ன? 80/25. மேலே 4ஆல் பெருக்கிக்கலாம், கீழே 4ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ dielectric constant for ice is 3.2. ஓகே, இந்த கணக்கு புரியுதா? அடுத்த கணக்கு வரேன். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் நீட் கணக்கில் ஒரு இது கேட்டிருந்தாங்க, நீங்கள் படிச்சிருக்கலாம். ஒரு சார்ஜ் -Q1, இன்னொரு சார்ஜ் +Q -Q +Q. ஓகே,
ஒரு 2 சார்ஜ் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப். இப்போ இந்த சார்ஜ்லேருந்து மைனஸ் கியூலேருந்து ஒரு 20% இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகேயா, இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இதில் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப் டேஷ் இல்லை, அதாவது ப்ரீவியஸ் இயரில் உள்ள நம்பர் வந்து 25%. ஓகே, இதுதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணக்கு ப்ரீவியஸ் இயரில் இருக்குது. ஓகே, இதை எப்படி நம்ம போடணுன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்தால் ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இதை வந்து 100 அப்படி வச்சுக்கிட்டா ஈஸி. ஒரு சார்ஜ் -100 இருக்குது, +100 இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப். ஃபோர்ஸுங்கிறது K இன்ட்டு Q1 Q2 பை R². இப்போ இங்கேருந்து 25% போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? 75 இருக்குது. -100ல் -75 -20, அந்த -25 இங்கே வந்தால் +75. நம்ம போட்டது கரெக்டு தானா அப்படின்னா சார்ஜ் கன்சர்வேஷன், த டோட்டல் சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட், டோட்டல் இஸ் 0, டோட்டல் இஸ் 0. இங்கேருந்து 25% எடுக்கிறோம், -25 எடுக்கிறோம், அதை இங்கே கொடுக்குறோம். 100ல் -25 கொடுக்குறோம். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? -75 -25. இந்த -75 அங்கே இருக்குது, -25 இங்கே வந்துருச்சு. அப்போ 100 -25னா அது எவ்வளோ இருக்கும்? +75. கரெக்டாக? இப்போ இருக்கிற ஃபோர்ஸ் எஃப் டேஷ் ப்ரொபோர்ஷன் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ்னு போடலாம், அல்லது இப்படி எழுதிக்குவோம். ஓகே, 75 பை R². இப்போ எஃப் டேஷ் பை எஃப் எவ்வளவு அப்படின்னா 75 இருக்கும். K பை R² கேன்சல் ஆயிடுச்சு. 100 வரும். அப்போ இங்கே என்ன வரும்னா 3/4 3/4 3/4 3/4னா என்ன? 9/16. அப்போ எஃப் டேஷுங்கிறது எவ்வளவு? 9/16 எஃப். ஓகே, புரியுதா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதையே இப்போ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாடல் தான் இந்த கணக்கு. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கணக்கை போட முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஓகே, ரெடியா? நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க, நான் அழிக்கிறேன். இங்கே சார்ஜ் வந்து 3.72 மைக்ரோ கூலும் இருக்குது. இங்கே 1.86 மைக்ரோ கூலும் இருக்குது. ரெண்டுக்கு நல்ல உள்ள ஃபோர்ஸ் எஃப். இப்போ இதுலேருந்து 3.72 மைக்ரோ கூலும் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஒரு 20% நம்ம எடுத்து இங்கே கொண்டு போகிறோம். 20% இங்கே கொண்டு போகிறோம். இங்கேருந்து 20% அங்கே கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற ஃபோர்ஸ் எஃப் டேஷ். இப்போ எஃப் டேஷ் பை எஃப் எவ்வளவு? ஓகே, எப்படி போடுறது இந்த கணக்கை? ஓகே, மறுபடியும் ஒரு சிம்பிள் நியூமரிக்கல் டெக்னிக். இந்த சார்ஜை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வருது. யோசிச்சு பாருங்க, 1.86 இன்ட்டு 2 வந்து 3.72. இதை போல் 2 டைம்ஸ் இருக்குது. இது 2Q அப்படின்னா இது Q அப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது 200, அது 100. ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ் எஃப். ஃபோர்ஸ்னா என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இதுலேருந்து 20% கொண்டு போயிரு. 10%னா 20, 20%னா 40. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு ஏ பை 100. 20% ஆஃப் 200 அப்படின்னா 20 இன்ட்டு 200 பை 100. how much it is? 40. அப்போ இங்கேருந்து 40 அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா 160, இங்கே 140. இந்த ஃபோர்ஸ் எஃப் டேஷ். எஃப் டேஷுங்கிறது ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் 160 140. இப்போ எஃப் டேஷ் பை எஃப் அப்படின்னா 160 இன்ட்டு 140 டிவைடட் பை 200 இன்ட்டு 100. இப்போ இந்த 0 கட் பண்ணிவிட்டு இந்த 2வை இங்கே கன்வெர்ட்டா 7 மல்டிப்ளை பண்ணால் 112 கீழே 100. அப்போ ஆன்சர் 1.12. F dash by F is 1.12. Otherwise we can say the force increases by 12%. 1.12 ஆல பெருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? increases by 12%.
ஸோ அப் டு இல்லஸ்ட்ரேஷன் 16 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் 16 வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு, இன்னொரு கான்செப்ட்னால் அதே லெசன் தான் போயிட்டே இருக்கேன், அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கேன். இந்த லெசன் எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் லெசன் ஆஃப் +2 ஃபிசிக்ஸ். அப்போ நிறைய பேர் +2 ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கவங்கெல்லாம் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு டூ இட் ரெகுலர்லி. நிறையா நம்ம டீச் பண்ண போகிறேன், ஃப்ரீயாக டீச் பண்ண போகிறேன். அதை நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஜேஇ படிச்சுட்ருக்கலாம், நீங்கள் நீட் படிக்கலாம், அல்லது போர்டு எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்கணும், நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஃபிசிக்ஸ் இன் அ டீட்டெயில்டு மேனர் தென் யூ கேன் வாட்ச் மை வீடியோஸ். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் வாட்ச் பண்ண சொல்லி. தேங்க்யூ.